ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனாஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிளா ஒரு ரசம் தான் பார்க்க போறோம். மிளகு சீரக ரசம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேன். மிளகு சீரக பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் புளி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். தாளிக்கிறதுக்கு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த ரசத்துக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எடுத்து வச்சிருக்கிற புளியை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரசப்பொடியெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் மிளகு சீரக பொடி மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரசத்துக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகு சீரக ரசத்துக்கு நான் தக்காளி சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தக்காளி சேர்க்க வேண்டாம். இப்போது இந்த எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியில் நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் கொஞ்சம். இந்த மிச்சம் இருக்கிற பெருங்காயத்தை நம்ம கடுகு தாளிச்சு கொட்டும் போது அதோட சேர்த்து நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். அப்புறம் பாதி கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன், எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையில. இப்போ இந்த புளித்தண்ணியில நம்ம போட்டிருக்கிற தக்காளி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த புளியோட பச்சை வாசனை போய் இந்த தக்காளி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்செடுத்து இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு சீரக பொடியை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட நீங்கள் அதில் விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கடுகு தாளிச்சு கொட்டிடலாம் நெய்யில். இப்போது நான் கடுகு தாளிச்சு கொட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அது கூடவே நான் ஸ்டார்டிங்கில் பாதி பெருங்காயம் தான் போட்டிருந்தேன். மிச்ச பெருங்காயத்தையும் போட்டு அது கடுகோட தாளிச்சு கொட்டியிருக்கேன் இதில். இப்போ இந்த சிம்பிளான இந்த மிளகு சீரக ரசம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவாவது நம்ம ஹெவியான ஒரு மீல் சாப்பிட்டோம், இல்லை வயிறு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரசம் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட கல்பனாஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.